ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து மனம் மாறிய திருடன். அன்னைக்கு ஒரு இரவு நேரம் ஒரு வீட்டுக்குள்ளார வந்து திருடன் நுழையிறான். கணவன் மனைவி 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் கண்ணு தெரியாம கை தவறி ஒரு பொருளை தள்ளி விடுறாரு. அது சத்தம் கேட்டுருச்சு. அந்த வீட்டுக்காரர் வந்து திருடன் திருடன் சொல்லி கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு திருடன் வந்து வெளியே ஓடி வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த சத்தம் வந்து மத்த ஊர் மக்கள் எல்லார் காதலையும் விழுந்துருச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். அந்த வீட்டை பார்த்து எல்லாரும் ஓடி வராங்க. இந்த திருடன் வந்து அவங்க ஓடி வரத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க போகும்போது சாம்பலை வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில, கையில, உடம்புல எல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு மரத்தடிய உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த மக்கள் எல்லாருமே வந்து மரத்தடிய ஏதோ ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல போயிட்டு அதுல ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இவர் ஏதோ சாது போல, இவர் வந்து தியானத்துல இருக்காரு, அந்த தியானத்தை நம்ம கலைச்சோம்னா நம்ம அவரோட சாபத்துக்கு வந்து ஆளாயிடுவோம், அதனால எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதை கேட்டு மத்த எல்லாருமே வந்து அமைதியாயிடுறாங்க. அவரை பார்த்து வணங்கிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அவரு மெதுவா வந்து அந்த திருடன் சாது கண்ணை திறக்கிறாரு. எதிரில வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பொழுது வந்து விடிய போகுது. அவனுக்கு அந்த திருடன் சாதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்த விட்டு எப்படியும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துலயே வந்து தியானம் பண்ற மாதிரியே அந்த திருடன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். காலையில எல்லா ஊர் மக்களும் வந்து அவனுக்கு பால், பழம், காணிக்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து மரியாதை செலுத்தி வணங்குறாங்க. அவனுக்கு வந்து அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே ஒரு திருடன், நம்மளை பார்த்து வந்து இவ்வளோ பேர் வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுல ஒரு பெண் வந்து, என்னோட குழந்தைக்கு வந்து நீங்க பேர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம திருடனையே வந்து சாதுவா வேஷம் போட்டிருக்கும் போதே இவ்வளோ பேர் நம்மளை வந்து வணங்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம நிஜமாலுமே வந்து நம்ம சாதுவா மாறிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிஜமாலுமே அந்த இடத்துல மனம் மாறி சாதுவா வாழ தொடங்குறாரு. அவரும் சந்தோஷமா இருக்காரு. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.